விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு போயிருக்காங்கன்னா அது ஒன் ஆஃப் இன்சிடென்ட், ஐசோலேஷனா இருக்காது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த ரோல் அவுட் பிளானுக்கான அடுத்தபடி எப்படி கொண்டு போவாங்கன்னு தான் பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்ததுல அவங்க அப்பட்டமா கெனிஷ்கா ஜெயம் ரவி காப்பி பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ அப்படி போறதா இருந்தா அடுத்தது ரெண்டு பேரும் கோயிலுக்கு போவாங்களா இருக்கும். மோஸ்ட்லி ஒரு கோயில் அப்பியரன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது. இல்ல, டு யூ ஃபீல் அவங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டே இருக்காதா மேம்? பிகாஸ் நான் நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், வெரி பேட் உமன் இஸ் a woman who tries to break into someone else family. அவங்க ஹஸ்பண்டை ஸ்நாச் பண்ற அந்த 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 பொம்பளை வந்து மோசமான பொம்பளை அப்படின்னு நிறைய நிறைய ஹீரோயின்ஸே நிறைய சொல்லி கேட்டிருக்கேன். அப்படி அந்த மாதிரி வர ஆண்களை நம்பாதீங்க, நாளைக்கு என்ன உங்களை விட்டுட்டு அவங்க இன்னொருத்தர் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். சோ இது ஓப்பனா அப்படி பண்றதுல என்ன இருக்கு, எப்படி பாக்குறீங்க நீங்க? இது த்ரிஷா ஒரு ஹோம் பிரேக்கர் கண்டிப்பா தான். பட் விஜய் வந்து அதுக்கான பர்மிஷன் கொடுத்ததுனால தானே அவங்களால இது செய்ய முடிஞ்சிச்சு. இல்லைன்னா ஒரு ஹோம் பிரேக்கரால ஒரு ஆம்பளையோட ஒத்துழைப்பு இல்லாம ஒரு ஹோமை பிரேக் பண்ண முடியுமா? சோ அந்த ஆம்பளையோட ஒத்துழைப்பு 100க்கு 100 இருக்கு. இதுல நம்ம விஜய வந்து வி காண்ட் ரிடீம் ஹிம் ஃப்ரம் கிரைம்.